என்றென்றும் மகிமையுள்ளதாக. இந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை என்று அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய ஆராதனையில் கலந்து கொள்ள இரக்கம் செய்த மகா பெரிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வாழ்கின்ற கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய காரியம் என்னவென்றால் அது ஒரு மாபெரும் ரகசியமாக இருக்கிறது. அதை வேதத்தில் நாம் பார்த்து அதை ஆராய்ந்து அதை தேடி அதை மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் நமக்கு எவ்வளவோ பெரிய காரியங்களை வைத்து வைத்திருக்கிறது. அதனுடைய காரியங்களை ஒன்றுமே நாம் இந்த உலகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் பரலோகத்தின் தெய்வம், வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவில்லை, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் இல்லை. அவர் பரலோகத்தின் தெய்வனாகையால் அவருடைய காரியங்களே அவர் பேசிக்கொண்டே வருகிறார். நாம் அதை நிறைய சமயங்களில் பூமிக்கு ஒத்த காரியங்களாகவே நாம் பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை அது ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தின் வழியிலே போய் அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வது என்பது அது முடியாத ஒரு காரியம். அது மிக தூரமான ஒரு பெரிய காரியம். அது ஒரு பெரிய அரிதான ஒரு காரியம். அதை கண்டுகொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இது ஆகிவிடும். இந்த உலகத்தின் பாதையிலே போய் அவருடைய காரியங்களை கண்டுகொள்ளவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை வேதத்தின் மூலமாக நாம் நிறைய இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. நேற்று நம்முடைய சகோதரர் பாலுமனேசன் அவர்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அவர் எப்பொழுது பேசினால் வேதத்திற்கு வெளியே ஒரு வார்த்தை கூட ஒரு சின்ன ஒரு காரியமாக இருக்கிறது கூட வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியமாக இருக்காது. அத்தனையும் வேதத்தினுடைய ஒரு பெரிய காரியத்தையே பேசிக்கொண்டு இருப்பார். அவர் ஒரு குறிப்பு எடுத்தோ இல்லை மற்றவர்களுடைய காரியங்களை கேட்டுக்கொண்டோ வந்து பேசுகிறவர் இல்லை. அவர் நின்று விட்டாலே எப்பொழுது எப்படி பேசுகிறார் என்பது நமக்கு தெரியாது. பேசிக்கொண்டே இருப்பார். அத்தனையும் அது வார்த்தையில் உள்ள நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். அது இறைவன் தேவாதி தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அது அப்படித்தான் எனக்கு சொல்ல தெரிகிறது. நேற்று ஒரு 2-3 வருஷத்தை எடுத்து பேசினார்கள். அதிலே 1-2 சில காரியங்கள் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிற ஒரு மகா பெரிய பரிசுத்தவான், வேதத்தினுடைய ரகசியத்தை பேசின மகா பெரிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய ஆண்டோடைய வார்த்தை நேரடியாக பெற்ற ஒரு மனிதர், அவருடைய வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் மனிதர் பவுல். அவர் வேதத்தின் ரகசியங்களை நிறைய காரியங்களை பேசுகிறார். 3ஆம் வானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் கடைசியாக சொல்லுகிறார், அவரை அவர் இந்த மரண சரீரத்தை யார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை விடுதலை பண்ணுவார் என்கிற வசனத்தை வைத்து நேற்று பாலகுண்டேஸ்வர் அவர்கள் நிறைய காரியங்களை பேசினார்கள். அது அத்தனையும் வேதத்தில் உள்ள ஒரு மகா பெரிய காரியம். அதை கேட்பதற்கு மிகவும் அரியதாகவும் புதியதாகவும் இருந்தது. இன்னும் அந்த எதை பேச போகிறார் என்கிற ஒரு ஆர்வத்தோடு அவங்க பேசக்கூடிய ஒரு பெரிய காரியமானது அது நம்மளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பெரிய வார்த்தையை பேசினவர், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று பேசுகிறார். ஏனென்றால் அவர் பேசுவது மகா பெரிய ரகசியம். கடைசி காலத்துக்குள்ள ஒரு ரகசியத்தை அவர் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசின ரகசியத்திற்கு ரகசியம் நிறைவேறக்கூடிய அந்த இடத்துக்கு அவரால் செல்ல முடியவில்லை. அவர் மரணம் அடைந்து உயிர் தள்ளக்கூடிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு அவர் ஆகிறார். அதனால் தூரத்திலே அதை கண்டு நாம் மறித்துத்தானே அங்கு வர வேண்டி இருக்கு, மரணம் இல்லாமல் போக முடியலையே, மரணம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு சந்ததியும் இருக்கிறதே, நாம் நமக்கு அந்த தருணம் கிடைக்கவில்லையே, அந்த
அதை பிற்காலத்தில் நாம் ஒன்றும் அறியாதவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட நமக்கு இந்த மாபெரும் காரியத்தை இந்த மனுஷராக சரீரங்களை வைத்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான ஒரு மனுஷரை தேவன் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்கிற விதத்திலே மிகவும் அவருக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவர் பேசக்கூடிய தலைப்பு அது மிகவும் ஆராயத்தக்கதாய், யோசிக்கத்தக்கதாய், அபூர்வமாய், மிகவும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பேசுவார்கள். அதை பேசும் பொழுது, அதாவது நாம் மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்து விட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், நாம் மரணித்து விடுகிறோம், நமக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து மனுஷனாக வாழ்ந்து மறைந்து விடுகிறார். அந்த மனிதன் உயிர்த்தெழுந்து திருப்பி அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக வருவார்களா என்பதை வேதத்தின் மூலமாய் கண்டறிந்து அதை திட்டமும் தெளிவுமாக எந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தை பெறும், எந்த சரீரம் அவரோடு மரணத்துக்கு பிறகு அவருடைய ராஜ்யத்தில் வரும், அதாவது பாவ சரீரம், ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம், மரணத்துக்கு எதிரான சரீரம், சாவுக்கு எதிரான சரீரம், இப்படி ஒரு 7 விதமான சரீரங்கள். ஒவ்வொரு சரீரமும் அது எப்படி ஆகிறது என்கிறதை அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒருவர் ஒரு வாத்தியார், ஒரு நமக்கு மேலானவர், அது எப்படி இருக்கிறான்னா அது பரிசுத்தாவியானவர், அவர் இடைப்பட்டு அந்த மனுஷனோடு சந்தித்து பேசினால் ஒழிய அதை அவர் நினைக்கிற மாதிரி பேச முடியாது. அவருடைய வாக்கியமாக அதை பேச முடியாது. நாம் யோசித்து பேசுறதுக்கும் அவர் சொல்லி தந்து ஒரு மனுஷன் கேட்டு அதை நாம் கேட்கிறது ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நான் அவருடைய உபதேசத்தை பக்கத்திலிருந்து நிறைய நாட்கள் கேட்டதுனால அது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது தெரிகிறது. சரீரம் எத்தனை வகைப்படும்? எந்த சரீரம் மறித்தால் உயிர் பெறும்? நம் மனுஷன் பூமிக்கு வரும்போது எந்த சரீரத்தோடு வருகிறான்? அவன் மறிக்கும் போது எந்த சரீரத்தில் மறிக்கிறான்? உயிர் தெழும்போது எந்த சரீரம் வரும் என்பதை வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார் பரிசுத்தாவியானவர். அதை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அதை பேசுறதுக்கு ஒரு மனுஷனை அனுப்பி இப்படி இருக்கு அவர் சொல்லிக் கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் எந்த மாணவர் படிக்கிறாரோ அந்த மாணவரோடு நாம் அந்த இதை கலந்து கொள்ளும் பொழுது அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் உடையதாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்க போனால் இந்த காலத்தில் அனுப்பப்பட்ட சகோதரர் பாலிகணேசர் அவர்கள் பேசுகிற விதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பேசுகிறது மிகவும் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக அது இருக்கிறது. அது இந்த உலகத்தில் அதை காண முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உலகம் வேற, அவருடைய காரியங்கள் வேற. அதை நான் முதல்ல சொன்ன இந்த உலகத்தின் பாதையிலே போய் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பது வேறு ஒரு திருஷ்டாந்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்க வேண்டும். உலகத்தின் பாதையில் சென்று அவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கென்று அதான் உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவு அல்ல. அவர் பரலோகத்தின் தெய்வன். அவர் ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் பிறந்தவர் அல்ல. அவர் தாய் தகப்பன் வம்சவழி இல்லாத காப்பரிய தெய்வம். அவருடைய காரியத்தை கேட்கும்போதுதான் அவருக்குண்டான ஒரு வழி தெரிகிறது. அவர் உலகத்தொட்டு முன்பு கிறிஸ்துவுக்குள் என்று ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். உலகத்தொட்டு முன்பு என்றால் வானமும் பூமியும் சமுத்திரமும் சந்திரனும் சூரியன் இல்லாத ஒரு நாள். அப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் என்று ஒரு ஜனத்தை அவருடைய சிந்தனையிலே வைத்திருக்கிறார். இன்னும் ஆதாம் வரவில்லை, ஏவாள் வரவில்லை. அதிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு தேவன் உலகம் சிருஷ்டிக்கு முன்பு, எந்த ஒரு ஜீவராட்சிகளும் இல்லாத காலத்துக்கு முன்பு, அது உலகம் தோன்றுறதுக்கு முன்பு, அதிலிருந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் உலகம் தோன்றுகிறது. எல்லா சிருஷ்டிகளும் எல்லா ஜீவராட்சிகளும் வருகிறது. அதன் பிறகு இந்த உலகம், இதன் பிறகு இனி வரக்கூடிய உலகம். உலகம் தோன்றதுக்கு முன், சிருஷ்டிப்புக்கு முன் கிறிஸ்துவுக்குள், அதிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு பெரிய காரியம். வெளிப்பாட்டுக்குள் 22வது வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது,
ஆவியும் மனவாட்டியும் என்கிற ஒரு பெரிய அது முழுமையான ஒரு அவருடைய ஆசீர்வாதத்தை அந்த ஆண்டவருடைய வார்த்தை முடிவு வரக்கூடிய ஒரு சரியான இடம். உலக தோற்றத்துக்கு முன்பு, உலக தோற்றம் முதல் இனி வரக்கூடிய உலகம், ஆதியிலிருந்து கடைசி வரையில் ஒரு கோடு. அந்த கோட்டில் நடந்தவர்கள் நிறைய பேர், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அப்போஸ்தலர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த நேர்கோட்டு வழியாக நடந்து கடைசி வர முடியாமல் அவருடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். கடைசியில் வரக்கூடிய நமக்கோ முழு ஆசீர்வாதத்தை வைத்து அதை பற்றி சொல்லித்தரக்கு ஒரு மனுஷனை அனுப்பி அவர் வேதத்திலிருந்து தெரியாது என்கிற ஒரு காரியம், உலக தோற்றத்துக்கு முன்பு உள்ள காரியத்தை பேச வேண்டும், உலகம் தோன்றது முதல் இன்று வரைக்கும் உள்ள காரியங்களை பேச வேண்டும், இனி வரக்கூடிய காலங்களையும் பேச வேண்டும். அத்தனையும் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியமாக இருக்க வேண்டும். அதை சொல்றதுக்கு கடைசி நாட்களில் அவரால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் பூமிக்கு வர வேண்டும். அதை அவர் பேசக்கூடிய காரியங்கள் பூரா சத்தியம் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் மனவாட்டி என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதை அந்த நாள் வரும்பொழுது அந்த சமயத்தில் ஒரு கூட்ட ஜனங்களை வைத்து அந்த வார்த்தையை கேட்டு வைத்திருப்பார். அந்த ஜனங்களை வைத்து அவர் அவருடைய காரியங்களை முடித்து விடுவார். அவர்கள் ஆவியும் மனவாட்டி என்கிற காரியங்களை நேரடியாக கண்டுகொள்வார்கள். இது உலகம் தோன்றதுக்கு முன்பு கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு பெரிய காரியத்திலிருந்து ஆரம்பித்து ஆவியும் மனவாட்டியும் என்கிற முடிவு வரக்கூடிய, முழுமை வரக்கூடிய ஒரு நல்ல சமயத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சமயம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகா பெரிய நல்ல நாள். இந்த நாளை நாம் கீழடிக்காமல் அவருடைய வார்த்தையை நாம் கவனமாக கேட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இனி இப்படி ஒரு நாள் வராது. அவர் ஏற்கனவே அவர் வேதத்தை எடுத்து அவர் இந்த வார்த்தையை சொல்லித்தர ஆரம்பிக்க வந்த உடனே சொல்லியிருப்பார். நீங்கள் நிறைய நேரம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நான் ஆண்டவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கடைசி மாணவங்கிறது அவர், அதாவது வாத்தியாரை பற்றியும் அவர் படித்து கொடுத்த பாடத்தை பற்றியும் அவர் கடைசி மாணவன் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அவர் என்னத்தை படித்து கொடுத்தாரு, அது அந்த வாத்தியார் எப்படி பாரு என்னத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அந்த வாத்தியாருக்கும் தெரியும். அதை பெற்ற அதை அவர் பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த மாணவனுக்கு தான் தெரியும். நமக்கு அது ஒருவேளை இவர் புதுசாக என்ன சொல்கிறார, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அது வேதத்தில் இருக்கிறதா, வார்த்தையில் இருக்கிறதா, வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து அதில் அது வேதத்தில் இருந்தால் நாம் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நல்ல சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மிகவும் நல்லது. ஆண்டவர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாக நாம் மையம் கொண்டோம். வானில் தோனீக இறங்கினாரே பூமியிலே பொறுமையோட காத்திருந்தோம் நாம் பூவிலிருப்போ தூங்கும் சில தேடி வந்தீரே வாழ்த்துகிறோம். அல்லேலூயா என்ன சந்தோஷம் பரந்தே போவோம் மாட்டுடன் நாம் பரந்தே போவோம் மாட்டுடன் நாம் வீடிவே நட்சத்திரம் போலே அழகு உள்ளோ இன்பமவர் ஆபியமேன்மையுள்ளவர் எல்லாம் சிறந்தவர் எனக்காகவே பூவில் வந்தார் எனக்காகவே பூவில் வந்தார் அப்பவனா
சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் இமை பொழுதில் சுத்தர் எழுந்து மறைந்து போவா இயேசுவுடன் இன்ப கூட்டம் மேகத்தில் கூடி ஆனந்தி போவே எந்தெந்து வா ஆனந்தி போவே எந்தெந்து வா ஆத்மவனாளன் ஆத்மவனாளன் தேடி வந்தீரே வாழ்த்துகிறோம் அல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் திருடனை போல் இரவில் வந்தார் என்னை அவர் தேடி வந்தார் இயேசுவை நான் கண்டு கொண்டேனா என் தூக்கம் எல்லாம் மாறிட்டேமா என் தூக்கம் எல்லாம் மாறி போகும் ஆத்மவனாளன் ஆத்மவனாளன் தேடி வந்தீரே வாழ்த்துகிறோம் அல்லேலூயா என்ன சந்தோஷம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் பறந்து போவோம் பாட்டுடன் நாம் அவர் லவ்விங் கிரேஸ் இஸ் ஃபார் நீங்கள் அதிகமாக நேசிக்கிற கிருபை மிகுந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிரியப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே இந்த மத்திய நாளுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே அற்பர்கள் நீசர்கள் துரோகிகள் பாவிகள் அனாதைகள் பரதேசிகள் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டவரே மகா மோசமான ஆண்டவரே எங்களையும் தேடி நீங்க இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த விலையேறப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து ஆண்டவரே நீர் பூமியில் இருக்கிற இந்த கடைசி காலத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேவன் பூமியிலே இருக்கிற கடைசி காலங்களும் இவைகளே நாம் கேட்கிற கடைசி சத்தியம் இதுவே ஆண்டவரே நான் காண்கிற கடைசி வெளிச்சம் இதுவே என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான காரியத்தை இந்த பூமிக்கு அனுப்பினதுக்காய் கொடாது கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை இந்த பூமிக்கு அனுப்பினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீ போட்ட மெய்யான கூடாரத்துக்காய் உங்க கொடாது கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அந்த கூடாரத்துக்குள் மணவாளன் குடியிருக்கிறதுக்காய் கொடாது கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அதுக்குள் மணவாட்டி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறபடியால் உங்க கொடாது கொண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த சத்தியத்தின் முடிவிலே நாங்கள் நித்தியத்தை அடைப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு போகிற அந்த மகா உன்னதமான ராஜீகமான பாதைகளை எங்கள் கண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அதிலே போடப்பட்ட ஒரு காலடி தடத்திலே பூமியிலிருந்து முளைத்த சத்தியத்தின் காலடி தடைகள் ஆண்டவரை இணைப்பதற்காய் ஆண்டவரை இணைந்து விட்டதுக்காய் கொண்டாடு கொடி ஸ்தோத்திரத்தாவே அந்த கசிந்து கொண்ட ரத்தத்தின் மூலமாக அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்கள் எங்கள் சாபங்கள் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் கர்ம ஜென்ம பாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆண்டவரே அந்த கல்வாரி திருரத்தத்தினாலும் அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தினாலும் அந்த ஆண்டவரே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலும் அந்த கசிந்து ரத்தத்தினாலும் எல்லாம் எரிக்கப்பட்டு நாசமாய் போனதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய வார்த்தையானது உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யாரேனும் முன் கொடுத்திருக்கிறோ அத்தனை ஆண்டவரே ஓ ஹalleluya ஜாதி ஜாதியாக ஆண்டவரே பாஷைக்காரர்களுக்கும் கூட்டங்களுக்கும் கடன் செல்வதாக கர்த்தாவே when the word is going on அந்த வார்த்தை செல்லுகிற பொழுது பொல்லதை பிசாசின் கட்டுகள் தெரிந்து நாசமாய் போகட்டும் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஆண்டவரே சத்தம் வயரவதி வாய்ஸில் கோ என்று சொல்லுங்கள் heal them Lord ஒவ்வொரு விடுவி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நீங்கள் செய்து வைத்திருக்கிற காரியத்தை எங்கள் கண்கள் காணவில்லை காதுகள் கேட்கவில்லை அதை நீங்க தோன்றவில்லை ஆண்டவரே அதை செய்து கொடுத்துக் கொண்டு கிருபைக்காய் கொண்டாடு கொண்டு சொல்லிருக்கிறோம் ஆண்டவரே எல்லா கனத்துக்குமா சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். Praise be to the name and the Lord our Savior Jesus Christ. We greet each and every one of you to listen my message throughout the world. In the name of the Lord Jesus Christ.
we wish and we greet you. May God bless you and your family today and forever. And yesterday, when we discussed the message of God, I spoke to you. Today, we are going to share the important word of God which I have studied at the feet of Lord Jesus Christ. And one thing must understand, my dear brothers and sisters of God, I am not an apostle, I am not a pastor, I am not an evangelist, I am not a church member. And one thing, my basic qualification is only, I was studied under the feet of Lord Jesus Christ. He was the best professor in my life, and he taught me the Bible, and line by line, word by word. And this is the only thing I have to share from the depth of my heart. And because the forthcoming years, the forthcoming days are very dark for the world, and if you want to escape from the darkness of the world, let the light shine for each and everybody today. So this is a humble request. Dear brothers and sisters of God, today's message is very important. And if really God calls you before the foundation of the world, and if really your name has been written in the book of the life, and surely you should accept this message of God. Because the Bible says very clearly, என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயத்திற்கு வந்திருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயத்துக்கு வந்து ஏசி சொல்வது போல இந்த நாட்களில் பேசப்படுகிற சத்தியமானது மகா மேன்மையான ஒரு காரியம். ஸோ இதுவரைக்கும் பேசப்பட்ட செய்தி காட்டிலும் இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் மகா உன்னதமான ஒரு பாடம். This is called as a royal topic. The heading of the topic is இந்த நாளிலே நாம் ஆராய போகிற இந்த ராஜரிகமான இந்த தலைப்பினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தேவன் பூமியிலே மனிதனுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் மனுஷன சிந்தருக்கு எட்டாத ஒரு ராஜரிகமான பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பயணத்தின் பின்னணியில மணவாட்டி சென்று கொண்டிருக்கிறாள். அந்த மணவாட்டினுடைய அந்த ராஜரிகமான கூட்டத்தின் பின்னணியில ஒரு கிறிஸ்துக்குள்ளாக உலக முன்பாக முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய சந்ததிகள் இணைந்திருக்கிறார்கள். அந்த பயணத்தின் முடிவில் நித்தியத்தை நாம் பார்ப்போம். அந்த நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனை காண்போம். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில யாருக்கும் தெரியாத உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆட்டுக்குட்டியா போடப்பட்ட அந்த காலடி தடத்துல, அந்த வார்த்தையால் போடப்பட்ட அந்த காலடி தடத்துல சத்தியத்தின் கால்கள் இணைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய மகாபெரிய சத்தம் அதிசீக்கிரமாக பூமியில் உண்டாகும். அப்பொழுது மரித்தோர் அழிவுல எழுந்திருப்பார்கள். உயிரெடுக்கிற நாமும் அவரை சந்திக்க மத்திய எடுத்துக் கொள்ளப்படுவோம். அது மாத்திரமல்ல, சிருஷ்டி சுவாதனை பெற்றிருக்கும், தேவனுக்கு வெளிப்பட்டிருப்பார்கள். மரணம் மரித்திருக்கும், பாதாளம் வெறிமாக்கப்பட்டிருக்கும். இதுவரைக்கும் உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்த வலுசற்பம் சொல்லக்கூடிய பொல்லாத வலுசற்பத்தை தேவன் நித்திய ஆக்கினிலே நிறுத்தியிருப்பார். அங்கே ஆவியும் மனவாட்டியும் மகா பரிசுத்தலத்தில் இருப்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்திலே விருந்தினர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். பிரகாரத்திலே மாறுகள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு வெளியே இதுவரைக்கும் மரித்து எடுத்த பரிசுத்தவான்கள் ஜீவன் சித்து கனியை புசித்தவர்களை நின்று கொண்டிருப்பார்கள். ஜென்ம சரீரத்தை பெற்று ஆவிக்கு சேர்த்து பெற்ற கிறிஸ்து சரீரமாக சபைக்கு சொந்தக்காரர்கள் அங்கே 12 விதமான கனிகளை பெற்றவர்கள் அங்கு நின்று கொண்டிருப்பார்கள். ஜீவனுக்கு அதிகாரம் பெற்ற ஆட்டுக்குட்ட மணவாட்டி விருந்தாளர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆவியானவர் மணவாட்டியோடு கொண்டு நின்று கொண்டிருப்பார். இந்த மாபெரும் சத்தியத்தை குறித்து பேசத்தக்கதாக தேவன் கடைசி காலத்தில் அவர் எங்களை முன்னிறுத்தப்படினாலே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். So today இந்த செய்தியானது surely go to the world, முழு உலகத்தையும் சொல்லும். If God really sent a person, தேவன் உண்மையாகவே உலகத்தின் முன்னதாக தாய் கர்ப்பத்தை உருவாக்கும் என்றே தேவன் உங்களை என்னை முன்குறித்திருந்தார். இந்த வார்த்தையானது நிச்சயமாக மெய்யாகவே மெய்யாகவே அது ஆத்மாவை தொட்டு அது உன்னை மாற்றும் என்று நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். பிகாஸ் இந்த பேசுகிற செய்தியானது மனுஷனும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, நான் ஒரு புத்தகத்தை பார்த்து கற்றுக்கொண்டதும் அல்ல, கண்காணித்து பார்த்து பேச போதும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்திலே படித்த கடைசி மாணவன்கிற ஒரே ஒரு அடிப்படை உரிமையிலே தேவனுடைய வார்த்தையை மிக தெளிவாய் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. Please stand the Bible. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் வசனம்
வசனத்திலிருந்து Hebrew chapter 9 the verse 11 to 24. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணார். பாயிண்ட் நம்பர் 1, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மை. அப்போ பாயிண்ட் நம்பர் 1, வரப்போகிற நன்மை என்னது? என்ன நன்மை வரப்போகுது? நம்பர் 2, மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படி என்ன ரட்சிப்புக்கு காரியம் என்ன? அது எப்படி? காலை வெள்ளத்துக்கடா இவைகளின் ரத்தமும் மீட்கப்பட்டவர்கள் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீரத்துக்கு உண்டாகும்படி சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாம் பழுதற்ற பலியாக நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக. பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், நித்திய ஆவியானவர், மகிமுள்ள ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். So these all the seven spirit. ஆட்டுடைய 7 கண்களும் அது 7 ஆவிகள். ரைட். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியில சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நல்ல கவனிங்க, இது அழுத்தமான வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து. நல்ல கவனிங்க. அப்ப முதலாம் உடன்படிக்கையின் காலத்துல நடந்தது எல்லாமே என்ன நடந்திருக்கு? அக்கிரமம் தான் நடந்திருக்கு. நீங்க என்னமோ ஊழி நடந்துக்கிறீங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்தது அக்கிரமம் தான் நடந்திருக்கு. பைபிள் சொல்லுது. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் அப்ப இயேசு எதுக்கு மரணம் அடைந்தாரா? முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த எல்லா அக்கிரமங்கள். அப்போ முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமத்துக்காக கிறிஸ்து மரணம் அடைஞ்சார்னா நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் சொல்லி இருக்க. நம்முடைய மனசாட்சியினுடைய செத்த கிரிகள சுத்திகரிப்பு அவர் ரத்தம் செஞ்சிருக்க. நாம மனசாட்சிக்கு விரோதமாக சத்தியத்தை பேசாமல் சபைகளை நடத்துவது எப்படி? ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படி மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவர் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கணக்குகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆத்மீரோடும்
ஈசோப்போடு கூட எடுத்து இஸ்ரவேலின் மேலும் ஜனங்களின் மேலும் தெளித்து ஜனங்கள் எல்லாரும் மேல தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் தருணம் இதுவே என்று சொன்னார். ரைட். விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிபுரிகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிறு இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவும் 28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறது ரட்சிப்பு அருள்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இந்த ஒரு அதிகாரத்தை பேசணும். இப்ப நான் படித்த இந்த வசனத்தை ஆண்டோட பள்ளிக்கூடத்தில் படித்த பாடத்தை சாப்டரா நம்ம டீச் பண்ணோம்னா ஒரு வருஷம் தொடர்ந்து நான் பேச முடியும். 1 இயர் இதெல்லாம் டீச் பண்ணணும். டயக்ராம் போட்டு உங்களுக்கு வசனத்தோடு நான் டீச் பண்ணணும் அப்படின்னா அவருடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் நீங்க என்ன டெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா ஒரு வருஷம் இதனால தொடர்ந்து பேச முடியும். ஆனால் ஒரு சின்ன டாபிக் மட்டும் எடுத்து அதை பேசி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. சார், இன்னைக்கு பரலோகத்தில் சாயல் உண்டு, நிழல் உண்டு, நிஜம் உண்டு. நாம் வாழுகிற காலம் பரலோகத்தின் சாயலின் காலமா, பரலோகத்தின் நிழலின் காலமா, நாம் உண்மையிலே ஒரு நிஜமான காலத்திலே வாழ்கிறோமா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடிக்க நான் எங்க டேடி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு மனுஷன் ஒரு வீட்டுக்காரர் வீட்டோட வெளியே போகும்போது அவன் ஒய்ஃப்ட சொல்லிட்டு போனான், ஏமா நான் வர்றதுக்கு 2-3 வருஷம் ஆகும். அப்பெல்லாம் என்னது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ பேச முடியாது. ட்ரெண்டால் கூட லைன் கிடைக்காது. ஆகவே எப்பெல்லாம் என் ஞாபகம் வருதோ நான் வர்ற வரைக்கும் இந்த ஃபோட்டோவை கையில் வச்சுக்க. ரொம்ப என்னை பார்க்கணும் ஆசைப்படி நான் ப்ளீஸ் யூ கம் அவுட் மை ஃபோட்டோ அண்ட் ரெக்கார்ட் செல்வா சார், உன்னை கொஞ்சம் நிம்மதிப்படுத்திக்க, நான் கொஞ்சம் லேட்டாக நான் 3 வருஷம் கழித்து வருவேன். உடனே சீசன் ஓகே ஆர் கீப் இட். இவள் அதை வைத்துக் கொண்டிருந்தாள். அதே போல பல நாட்கள் ஆகி வரல. ஒரு நாள் அந்த கதவை தட்டக்கூடிய சத்தம் அவளுக்கு கேட்டது. அப்போ கதவை தட்டவுடனே யாரு அப்படிங்கிறா. வீட்டுக்காரன் சொல்றான், நான் தான் நீங்க ஏமா நான் தான். அப்படியே யாரு அவன் பேரை சொல்றான். என்ன கதவை திறக்கல. ஓடி போய் அந்த போட்டோ எடுத்து பாக்குறான். போட்டோ எடுத்து கையில வச்சுக்கிட்டு கதவை திறந்து பாக்குறான். போட்டோவில் இருந்த முகத்துக்கும் அவன் கதவை திறந்து பாக்குற முகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நாள் ஆகி போச்சுது. அவன் கொடுத்த போட்டோல அந்த வாலிபத்தின் போட்டோ இருந்துச்சு. இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகி போச்சு. உடனே சொல்றான், இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி இல்லை. எப்படி இந்த போட்டோல இருக்க மாட்டீங்க இல்ல. அப்ப எல்லாமே சொல்லிட்டு கடைசியில வீட்டுக்கு வந்தான். தன்னோட எல்லா காரியத்தை விவரமாய் சொன்னான். இப்ப நீ நாளை இருந்து போய் சொல்லணும், என் வீட்டுக்காரர் என்கிட்ட திரும்ப வந்துட்டா நீ சொல்லணும் அப்படின்னா. எதுவும் இந்த போட்டோ நீ பார்க்க கூடாது. ஏன்னா அந்த போட்டோவை நீ பார்க்க வேண்டிய காலம் முடிந்து விட்டது. போட்டோவை கொடுத்த நானே உன்னை திரும்ப வந்துட்டேன். ப்ளீஸ் ரிமூவ் த போட்டோஸ் அப்படின்னு சொன்னான். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு பூமியிலே மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் ரகசியம். அதுதான் கிறிஸ்துவின் ரகசிய வருகை. The secret coming of God. சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல் உண்டு. யோவான் 14 வாசிங்க.
என் பிதாவின் வீட்டில் வாசிக்க சீக்கிரம் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்ல இருந்தால் படிங்க. உங்கள் இறுதி கலகாதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலகாதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். திருப்பி பொறுமை படிப்பா. உங்கள் இருதயம் கலகாதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலகாதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் வாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எப்பா அழகா சொல்றாரு. தேவனுக்கு விசுவாசமா இருக்கு, ரைட்டு. ஆனா ஏகிட்ட விசுவாசமா இருக்கிறியா? அவர் அதை இன்னைக்கும் கேட்பார். ஐயா நான் கடவுள் ரொம்ப அன்பா இருக்கிறேன் சொல்றாரு. தேவனுக்கு விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். ஏன் இன்னைக்கு இவர்தான் வார்த்தை மாம்சம், இன்னைக்கு இவர்தான் மீட்புக்கு சொந்தக்காரர், இவர் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட போகிறது. இப்போ தேவனை விசுவாசித்து விட்டு தேவகுமார இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய விசுவாசமும் விருதா, நம்முடைய ஊழியமும் விருதா, நம்முடைய வாழ்க்கையும் விருதா. ஹalleluya. ஓ நான் அவரை மட்டும் தான் விசுவாசிப்போம். வேதம் சொல்கிறது தேவனுக்கு விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். வாசிங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. Many mansions in my father's house. பிதாவின் வீட்டில் உள்ள அநேக வாசஸ்தலத்துல மிக முக்கியமான வாசஸ்தலம் உயிர்த்தெழுதலுக்கான வாசஸ்தலம். உயிர்த்தெழுதலுக்கு அந்த பிதாவின் வீட்டில் வாசஸ்தலத்துல பரலோகத்திலே 7 விதமான வாசஸ்தலங்கள் உண்டு. There are 7 types of mansion. 7 வாசஸ்தலம் இல்ல, நிறைய வாசஸ்தலம் இருக்குது. அதுல 7 டைப். டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5, டைப் 6, டைப் 7. அப்படி 7 விதமான வாசஸ்தலம் உண்டு. இந்த வாசஸ்தலத்துல ஆவிக்குரிய சரீரத்தின் வாசஸ்தலங்கள் வேறு, ஆவிக்குரிய வாசஸ்தலங்கள் வேறு. அது யாருக்கு வரைக்கும்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷ போதகர்கள். தேவ சாயலின் வாசஸ்தலங்கள் வேறு, தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வாசஸ்தலங்கள் வேறு, நீதிமான்களின் வாசஸ்தலம் வேறு, முற்பிதாக்கள் வாசஸ்தலங்கள் வேறு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த உத்தமனுடைய ஞானவான்களுடைய பொறுமைக்கு காத்திருந்தவருடைய ஒவ்வொருடைய வாசஸ்தலங்கள் வேற. இதெல்லாம் ஒன்னொன்னு நான் பேசுறது நேரமாகும். அதனால ஒரே ஒரு வாசத்தை பேசுறேன். உயிர்த்தெழுதின வாசஸ்தலம் கொஞ்சம் தெளிவா பேசுறேன். கர்த்தர் இயேசு ராத்திரி இந்த சாப்டர் டச் பண்ணிட்டு போறேன். லாசரு மரித்து போனான். லாசரு என்ன செய்தா? கவனிங்க. லாசரு மரித்து போனா. லாசருவே வெளியே வா. இயேசு எழுப்பிட்டாரு. இப்போ லாசரு பெற்றிருந்தது ஆவிக்குரிய சரீரமா? இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பி லாசருக்கு கொடுத்தது ஆவிக்குரிய சரீரமா இருந்தால் லாசரு மீண்டும் மரிக்க வேண்டியது ஏன்? நம்பர் 1, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 56 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது படின மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 56 வசனத்துல thank you Jesus. Matthew chapter 27 the verse 51. அப்போ தேவாலயத்து திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது. இது எதுவுமே ஜோக் இல்ல, இது எதுவுமே கட்டுக்கதை இல்ல. 2026 வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகத்திலே எருசலேமில கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு ஜீவனை விட்டு நடந்த காரியங்கள் இவைகளே. ஹalleluya. நாம் பேசுறது கட்டுக்கதை இல்ல. இஸ் a ரெக்கார்டிங் proof. தேவன் மகா சத்தமா ஜீவனை விட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிகிறது. மகா பரிசுத்தத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி பிரகாசத்தில் பாவி கண்களுக்கு தெரிகிறது. நித்திருந்த பரிசுத்தவர் எழுப்பி விட்டார். உயிரோடு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் போய்விட்டது. மாற்று மாவுக்கு கல்லறைக்கு செல்கிறது. பாதாளம் நடுங்குகிறது. பரலோகம் கூட்டு கவனிக்கிறது. நடந்த காரியங்களே அதிசீக்கிரமாய் இந்த பூமியிலே சமீப வேண்டிய காரியங்களே இவர்களுக்கு ஒன்றுமே பேசாமல் கண்டதை காட்டி கொண்டதை போலம் என்று சொல்லுகிறவர் கையோ. God is always God.
வெளிக்கிற மெசேஜ் ஆஃப் காட். கல்லறைகள் திறந்தது, நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரம் எழுந்திருந்தது. வாசிங்க. கல்லறைகள் திறந்தது, ஆமென். நித்திரையடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளுக்கு புறப்பட்டு, இந்த உயிர்த்தெழுதல் என்ன, லாசருக்கு உயிர்த்தெழுதல் என்ன, இனிமே சம்பவிக்க வேண்டிய உயிர்த்தெழுதல் என்ன? இதுல அவர் ஆயத்தமாக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் வாசஸ்தலம் எங்கே? நண்பா, அழகா பெட்டி குதிச்சு ஜோம் பண்ணி அடக்கம் பண்ணுகிறோமே, அவன் எழுப்புவானா? அவனுக்கு வாசஸ்தலம் உண்டா? நீ புதைக்கிறது உண்மையிலே உயிரோடு எழுப்பக்கூடிய ஜென்ம சென்று விதைக்கிறாயா? அதற்கான ஆவிக்கு சென்று உண்டா? பரலோகத்துக்கு வாசஸ்தலம் உண்டா? திருச்சபை நடத்துகிற தலைமை போதகரே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சபைக்கு வந்த ஊழியத்துல உன்னை நம்பி பிறந்திலிருந்து சாகிற வரைக்கும் மண்டை போட்ட ஒரு விசுவாசிக்கு நீ அவனுக்கு பாவ சரித்து மாற்றி ஜென்ம சென்று கொடுக்காமல் அவனுக்கு காணிக்க வாங்கி அவன் அடக்கம் பண்ணி விட்டாயே, இந்த ஆவிக்கிற கொலை அல்லவா? கொலை. You are a murder, ritual murder. நியாயத்திலே இந்த சத்தம் உனக்குறவாக கேட்சுக்கோ. ஹalleluya. நீ கேட்டாலும் சரி, நீ கேட்காவிட்டாலும் சரி, உனக்கு என்ன பண்ணுவாது படிபட்டாலும் சரி, தேவன் அனுப்பின கடைசி சத்தம் இதுவே. ஹalleluya. No more voice, no more message, no more God will come to the earth. God is on the earth, he speaks the life, final word. Whether believe it or not, God is going to finish the world very soon. Hallelujah. Hallelujah. ஒரு திருச்சபையின் உண்மையான நோக்கம் என்ன? பாவ சரீரத்தை ஜென்மசினம் மாற்றி அவன் ஆவிக்கிற சரீரமாக ஆயத்தப்படுத்தி அடக்கம் பண்ண வேண்டிய கடைசி உரிமைதான் திருச்சபை கொடுக்கப்பட்டது. செய்தோமா? மன்னிப்பு கொண்டு பேசணுமா? இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோமா? அடிப்படை உபதேசம் கொடுக்க சொல்ல துப்புக்கட்ட சபையை கொடுத்து பேசுவதற்கு கேவலமா இருக்கிறார். சபையோட சத்தியமா இல்லை இருந்தா பாயா. Come on, let me see for that. நிறைவான வரும் பொழுது குறைவான ஒழிஞ்சு போகும். ஆவிக்கிற வந்து ஒரு வாரம் நான் தேவனுடைய வார்த்தை பேசும்போது கிறிஸ்துவ நாயே ஒழிஞ்சணும். ஹalleluya. என நிறைவானவர், காலத்தின் சத்தியம், கடைசி வெளிச்சம், தேவ ரகசிய நிறைவேறிய இடம், மணவாளன் குடியிருக்கிற இடம், மணவாட்டின் ஆயத்தரை, சத்திய வேறுவார்த்தை நசுவடிய இடம், நித்திய போகிற பாதை, ஒரு மெய்யான கூடாரத்தை, தேவ ஞானத்துக்குள், தேவனுடைய ஆழத்துக்குள், தேவனுடைய மறைவுக்குள், தேவன் மூடி மறைத்து பேசுகிற இந்த கடைசி சத்தத்துக்காக மரங்களானாலும் கனிகளானாலும் உயிர்த்தெழுதலானாலும் மருவமானாலும் எக்காலமானாலும் இடியானாலும் மின்னலானாலும் முத்திரையானாலும் அங்கே நிற்கும். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Even the thunder cannot shout. இந்த சத்தம் even the thunder cannot shout. எக்காலம் ஊத முடியாதுப்பா, இடி முழங்க முடியாது, மின்னல் அடிக்க முடியாது. பரலோகத்தின் கட்டளை அவைகளே, இந்த செய்தி பூமியில பேச வரைக்கும் இடி அமைதியா இருக்கும், மின்னல் அமைதியா இருக்கும், எக்காலத்தை ஊதத்தில் அமைதியாகப்பா. ஏனென்றால் பூலோகத்திலே பரலோகத்தின் சக்தி பேசிக் கொண்டிருக்கிறது. பரலோகம் இவைகளை பார்ப்பதற்கு அமைதியாக பார்த்துக் கொண்டு காண்கிறேன். Hallelujah. Hallelujah. Oh, listen to this very carefully. God is coming on the earth. தேவன் பூமியில் இருக்கிற கடைசி காலம் இவைகளே. வார்த்தை இன்னொரு சத்தியத்தின் குலத்தில் வந்திருக்கிறார். தேவன் மனவாட்டி சந்தித்து விட்டார். போடப்பட்ட காலோடு ஒரு கால் இணைந்து விட்டது. That's a royal message of God. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றேன். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றேன். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காக 6.5 மணி நேரம் கூட செலவழிக்காம, ஒரு பழைய செருப்போடு விட்டு கொடுக்காம பரலோகத்துக்கு போயிருவேன், பாட்டு பாடிடுவேன். சும்மா அந்த காதெல்லாம் வேண்டாம் சார். எங்களால அமர்த்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு பரலோகத்துக்கு ஒரு வேலையை பார்க்கலன்னா நீ பிறக்காம தான் சந்தோஷப்பட்டு பாராண்டு. வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு ஐயோ என்னடா என்ன வேணி என்னைக்கு கர்த்தரை இயேசு முகத்தை தரிசித்தனோ, என்னைக்கு ஒரு சத்தத்தை காதுல கேட்டனோ, என்னைக்கு தெய்வத்து மெய்யான குணத்தை என்னை காண்பித்தாரோ, அன்றிலிருந்து இந்த உலகத்துடைய எந்த முகத்துமே எனக்கு விருப்பம் இல்லை. I don't like it. ஏனென்றால் அன்பு என்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் இருக்கிறார், பாசம் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, உண்மை அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது, அழகு என்றால் அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. Because the great God is with us. ஒரு பெரிய தேவன் நம்மோடு நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியான பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நிழல்களின் காலம் முடிந்து விட்டது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட மாதிரியின் காலம் முடிந்து விட்டது. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட நிஜத்தின் காலம் பூமியில இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்றீங்க பிரதர்? திருப்பி ஒருக்க சொல்லுங்க. அப்படி மனசுல கேட்கறீங்க. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட மாதிரியின் காலங்கள் முடிந்து விட்டது. வாசிங்க யாத்திராகமம், யாத்திராகமம். Thank you Lord, thank you Jesus. பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே Thank you Lord. இருபதாம் அதிகாரம் போட்டிருக்கு. பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே என்ன சொன்னோம்? 25:9 யாத்திரை 25:9 பார். தேங்க்யூ லார்ட். வாசி. நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரிப்படியும் அதனுடைய எல்லா தத்துவங்கள் மாதிரிப்படியும் அதை செய்வீர்களாக. அப்ப நல்லா கவனிங்க. கவனிச்சு சொல்ற மாடல் பரலோகத்தில் மாதிரி கொடுக்குறாரு. அந்த மாதிரி என்ன மாதிரி சொல்லுங்க? ஆசீர்வாதத்தின் மாதிரி. இந்த ஆசீர்வாதத்தின் மாதிரி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு, நோவா தெரியாது சார். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்குக்கு மாதிரி தெரியாது. சோதோம் அழிவுல தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்கு தெரியாது, யாக்கோபு தெரியாது. அப்போ மாதிரிக்கு முந்தின காலத்தில் உள்ள பரிசுத்தவன நிலைமை என்ன? அவன் அந்த காலத்தை கொடுக்கப்பட்ட அதுக்கு உண்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் மாதிரியின் காலம். இந்த மாதிரி தான் இஸ்ரவேலர்களை இந்த வயசு என்ன கொண்டு வந்தார் ஆண்டவர்? எகிப்திலிருந்து கானான் கொண்டு போனார். மோசே காலத்தோட மேக சபையில் அக்கினி
பிரகாசம் இல்ல, மண்ணா நின்று போச்சு. அப்புறம் யோசுவின் காலத்துல கூடாரத்துடைய பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் விட்டுக்கிட்டு மகாபரிசுத்த உடன்படிக்கை பெட்டிய தோல்ல வச்சுக்கிட்டு ஆசிரியர் தோல்ல வச்சு எரிகோ சுத்த விட்டான். இன்னைக்கு யோசுவா காலத்துல ஆசாரிய தோல்ல இருக்கிற உடன்படிக்கை பெற்ற கிருபாசனத்துக்கு மத்தியில தான் மோசன் காலத்துல ஆண்டு எங்க பேசினாரு? மகாபரிசுத்தத்தை பேசினாரு. மகாபரிசுத்த ஸ்தலத்துல மோசகிட்ட பேசின அது படிங்க. யாத்திரை 25ஆம் அதிகாரம், யாத்திரா 25ஆம் அதிகாரம் 21 22. Exodus chapter 25 the verse 21 22. கிருபாசனத்தை பெட்டி மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சார், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாடலை பார்த்து இங்க செய்து முடிச்ச உடனே கத்திரே அதுக்கு பிறகு அவர் கொடுக்கிற வார்த்தையெல்லாம் எழுதி அதை பெட்டிக்குள்ள வச்சு வைக்கணும். சீத்தி மரத்துல மரம் தெரியும், அளவு தெரியும், வேலை செய்ய ஆள் இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்து, ஆளுக்கு ஒரு ஆசீர்வாதம் செய்து கர்த்தரை சந்தித்தா கர்த்தனோட பேசுற சும்மா வெண்டகாலம் வேண்டாம். ஏமாத்தாதீங்க சார். ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் உண்டு, ஒரு மோசம் தான் உண்டு, ஒரு கிருபாசனம் தான் உண்டு, ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனை தான் உண்டு. நீ ஆளுக்கால் எழுதி வச்சுட்டு கர்த்தரை பேச எப்படியா பேசுற? That's one example. One prophet, one message, one God, one baptism, one burial, one resurrection. வாசிங்க 21. கிருபாசனத்தை பெட்டி மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா. எங்க? அந்த மகாபரிசுத்தலத்துல கிருபாசனத்துக்கு மத்தியில நான் உன்னை சந்திப்பேன். இப்போ இந்த ஏற்கனவே கொஞ்சம் பேசுறேன். முச்சடியில the experience of மோசேயோட முதல் அனுபவம் முச்சடியில, ரெண்டாவது அனுபவம் சீனாய் மலையில. இப்போ இனி கர்த்தர் மோசையே இருந்தாலும் முச்சடியில இனி மோசையை சந்திக்க தேவன் வரவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா ஐயா? அந்த காலம் முடிஞ்சு போச்சு. சீனாய் மலையில முதல் 40 நாள் 40 டேஸ் இடி உலகம் எல்லாம் கரெக்ட். இனி கர்த்தர் மோசையை சீனாவை சந்திக்க மாட்டார். இனி கர்த்தர் மோசே எங்க சந்திப்பார்? ஏன்னா பரலோகத்தின் மாதிரியே அவங்கிட்ட காட்டி அதன்படி அந்த கூடாரத்தை அந்த மனுஷங்கிற மோசே பூமியில போட்ட பிறகு கர்த்தர் அந்த கூடாரத்துல தான் அவங்கிட்ட சந்திப்பாரே தவிர இனி எங்க சந்திக்க மாட்டாரு? சொல்லுங்க. ஆசிரியர் கூடாரத்துக்கு வர மாட்டார். இனி முச்சடியோட சந்திக்க மாட்டார். இனி சீனாமலையில் சந்திக்க மாட்டார். மோசே, நீ முச்சடியில் கர்த்தரை சந்தித்த காலம் முடிந்து விட்டது. மோசே, நீ சீனாமலையில் கர்த்தரை சந்தித்த காலம் முடிந்து விட்டது. மோசே, இனி அவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுத்த மாதிரிபடியே அதை செய்வாயாக. அந்த கிருபாசனத்துக்கு வச்சு நான் உன்னை சந்திப்பேன். ஹல்லேலூயா. இந்த அழைப்பு பெற்ற மோசே மட்டுமே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் நினைக்கும் போதெல்லாம் போவான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். மோசே சொல்லுறதுதான் மகாபிரதர் ஆசாரியன் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆரோனோடு மகாபரிசுத்த பேசவே மாட்டார். இவன்ட மகாபரிசுத்த வஸ்திரம் இருக்கிறது, ஊதியம் இருக்கிறது, தும்மில் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ரெண்டு தடவை பிரவேசிக்கிறார். ஆனால் God can speak only to Moses. ஹல்லேலூயா. அதே போல நல்ல கவனிங்க. மோசே மகாபரிசுத்தத்தில் போகும்போது எடுத்துக்க வேண்டாம். பிரதான ஆசாரியனுக்குள்ள எந்த டாக்குமெண்டேஷன் ஒன்று கிடையாது. ஏன்னா அவங்கிட்ட தான் அவர் பேசிட்டாரு. அதே போல நண்பர்களே, சபைக்கு உண்மையிலே அடையாளம் இருந்தாலும் அற்புதம் இருந்தாலும் மனவாட்டிக்கு பேசுற மாதிரி அவர் யார்கிட்ட பேசுறது இல்ல. மோசையை சந்தித்து பேசுற ஆண்டவர் ஆரோன்ட்டு பேசாத போல இனி என்னதான் அடையாள அற்புதம் பண்ணாலும் என்னதான் பண்ணினாலும் கர்த்தர் சத்தியத்தோடு பேசுகிற மனவாட்டியோடு பேசுகிற ரகசியத்தை தேவன் சபைக்கு கொடார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே சொல்ல கேட்டது ஆரோன் நடக்கணும். ஆரோன் சொல்ல கேட்டது மோசேக்கு அவசியம் இல்லை. சபை சொல்றது நாங்க கேட்க அவசியம் இல்லை. முடிஞ்சா நாங்கள நீக்கலையா. ஹல்லேலூயா. That is the word of God.
நீ இல்லாதெல்லாம் சொல்லுவீங்க. பால் பிடிக்கிற பிள்ளைக்கு ஆன்சர் கொடுக்க நினைவீங்க. பிதாக்குமார் சுத்த விடுவீங்க. பகல கம்யூனிஸ்ட் நடத்துவீங்க. உங்க இஷ்டத்துக்கு கூத்தாடுவீங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டா நான் கெட்டிக்காரன். இல்ல சார் வசனத்துல இல்ல அப்படின்னு சொன்னா நான் மோசமான டூ இட் பாப்பமே. நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள். இந்த பூமியில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள். இந்த பூமியில் உள்ள அனைவரும் நடுங்கும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது மாதிரி காலம். அதுக்கு பிறகு தேவ சாயலின் காலம். என்ன காலம்? வாசி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். You turn the book of பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர் chapter 2 the word 6, 7 and 8. வாசி சீக்கிரம் பா. தம்மை தாமே வெறுமையாக்கி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ரைட். தம்மை தாமே அது முதல் வசனம் வாசி. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோ தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான மாதிரி ரூபம் சாயல் மனுஷ சாயலானார். வாசிங்க. அவர் மனுஷரூபாய் காணப்பட்டு மரண பரியந்தமோ அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் சொல்கிறார், முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின ஆதாம் எப்படியோ பிந்தின ஆதாம் அப்படியே. பரலோகத்தில் போனா ஆதாம் எப்படியே கண்டுபிடிப்பீங்க? எப்படி? புரியல. தோப்பு இருக்காது. அது ஒரு யார் சொல்லி கொடுத்தா? வில்லியம் சொல்லி கொடுத்தாரு. அது நான் படிச்சு சொன்னேன். ரைட். நாமத்துக்கு போய் சொல்ல மாட்டேன். பரலோகத்துல ஆதாம் என்ன இருக்காது? தொப்புள் இருக்காது. அப்படியானால் முந்தின ஆதாமுக்கு தொப்புள் இல்லைன்னா பிந்தின ஆதாம இயேசு தொப்புள் எப்படி இருக்கும்? நீ எப்படி ஸ்திரீனிடத்துல பிறந்தாரே தவிர அவர் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறந்த மாம்ச ரத்தம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பேர படிங்க. பேக்கெட்ட வாசித்து பாரியா? இதோ கன்னிகை குமாரி பெறுவாள். மனுஷனுக்கு மனுஷிக்கு பிறந்ததால தொப்புள் கூடி இருக்கும். ஆதாமுக்கு தொப்புள் கூடி இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு தொப்புள் கூடி இருக்கும். அவர் மனுஷரூபமா காணப்பட்டார். ஆனா மனுஷன் அல்ல. அடிமை ரூபம் எடுத்தார். அடிமை அல்ல. ராஜா காணக்கூட தேவன் காணக்கூடியவராக, தொடக்கூடாதவர் தொடக்கூடியவராக, பார்க்கக்கூடாதவர் பார்க்கக்கூடியவராக, நெருங்க முடியாதவர் நெருங்கிறவராக அடிமை ரூபம் எடுத்து இறங்கி வந்தார். அந்த காலம் முடிந்தது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே மகா சத்தம ஜீவன் விட்டார். வருஷத்தான் உயிரோடு எழுப்புறாங்க. அவனுக்கு தான் பரதேசில பங்கு. ஆனா உயிர் திறந்த லாசருக்கு பரதேசி கொண்டு போறல, திருப்பி உலகத்தை விட்டு போயிட்டாரு. அப்படியானால் மத்த 20-58 உயிர்த்தல் என்ன? லாசருக்கு உயிர்த்தல் என்ன? பழைய ஏற்பாடு காலத்துல சூரியனுக்கு மகன எலிசா அந்த உயிர்த்தல் என்ன? உயிர்த்தெழுதலிலே எழுப்பப்பட்ட சரீரங்கள் அந்தந்த தன்மையின்படி பரலோகத்தை அணிவகுத்திருக்க கண்டேன். நண்பா, உயிர்த்தெழுதலை மட்டும் நீ பேசினா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும். உயிர்த்தெழுந்த லாசர் மற்றது ஏன்? கல்லெடுத்திருந்து எழுதுற அந்த பட்சத்தோடு மட்டும் பரதேசிக்கு போனது ஏன்? லாசர் பரதேசி கொண்டு போகல? ஏன் மண்ணை விட்டு போய் மறித்து விட்டார்? Why? One day I'll teach the lesson. The topic of resurrection. Please listen to my episode very carefully. சீக்கிரமா அந்த டாபிக் நான் பேசுவேன். உயிர்த்தெழுகிற டாபிக்ல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு பெரிய டாபிக் நாங்க பேசுவோம். அது ஏன் மூளையில கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படிச்ச அந்த பாடத்தை வேத வசனத்தின்படி அது சீக்கிரமா பேசுவேன். கர்த்தர் இந்த பூமியில வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிகாஸ் இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் டச் பண்ணிட்டு போயிடுற ஜீவச்சு கனியை புசித்து வெளியே நிற்பான், வேலைக்காரன் நிற்பான். மரித்த பரிசுத்தவான்கள் இப்ப மரிச்சிருக்காங்கல்ல சபைக்குள்ள, அவர் உயிர்த்தெழுந்து 12 விதமான ஜீவச்சு கனியை புசித்து பார்வையாளர் நிற்பாங்க. ஜீவச்சு அதிகாரத்தை பெற்ற உயிரோடு இருக்கிற நாம விருந்தாளியா இருப்போம். ஆவியானவர் மனவாட்டியோடு கூட மகாபசம் இருப்பார். இந்த தொடர்புல ஒரு 3 காரியங்களை மிக தெளிவாய் திட்டமாய் உங்கள் மத்தியிலே பேசி முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. நண்பர்களே, ஆவியும் மனவாட்டி வெளிப்பட்ட 22:15 ஏன் ஆவியானவர் மனவாட்டி என்று முடித்தார் அப்படின்னு சொன்னால், நான் செய்தி கொஞ்சம் ஆழமா ஷார்ட்டா பேசுகிறேன். சபையின் காலத்துக்கு பிறகு, குத்து விளக்கை தேவன் நீக்கின பிறகு, நட்சத்திரங்களை தேவன் எடுத்த பிறகு, தேவன் சபையின் இருக்கிற சரீரத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு, சபை கொடுக்கப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள், ஊழியங்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷிகள், போதகர்கள், மேன்மைகளை தேவன் திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு, ஜென்ம சரீரத்துக்காக ஆவிக்கிற சரீரம் பரதீசிலே முத்திரிக்கப்பட்ட பிறகு, உயிரோடு இருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த பூமியிலே சம்பவிக்க வேண்டிய மகா மேன்மையான 3 காரியங்கள் உண்டு. ஹalleluya, ஹalleluya. Listen the word very carefully. சபையின் காலத்துக்கு பிறகு உயிரோடு இருக்கிற நாம் தேவ சாயல் அணிந்து கொள்வதற்காக இதுவரைக்கும் கேட்கக்கூடாத ஒரு சத்தத்தை உன் காதுகள் கேட்கும்படியாக தேவன் ஆதி பர்வத்துக்குள் அநாதி அபிஷேகத்துக்குள் வைத்ததை பூமியிலே ஒரு அணையா விளக்கை போட்டு தேவன் பூமிக்கு இறங்கி வந்து அந்த அநாதி அபிஷேகத்தோடு ஆதி பர்வத்தின் வல்லமையோடு வந்து அந்த அணையா விளக்கை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. I feel the presence of God. சபையின் காலத்துக்கு பிறகு நண்பா, ஆதி பர்வத்தின் தேவன் அநாதி அபிஷேகத்தோடு ஒரு அணையா விளக்கை பூமியிலே தெரிந்து கொள்ள வேண்டுமே. அந்த அணையா விளக்கு எங்கே? அது எங்கே? அது எங்கே? அதை தேடி அவர் வருகிறார். I want to put the message once again. Even the Branham never spoke the message. Nobody can speak the message. ரகசிய வருகையினுடைய the secret coming of God. ரகசிய வருகையினுடைய முதலாவது தார்மீக காரியம் என்னவென்று சொன்னார், ஆதி பர்வத்தின் தேவன் அநாதி அபிஷேகத்தோடு அநாதி அபிஷேகத்தை பெற்ற ஒன்றை பூமியில வைத்து, எங்கே அநாதி அபிஷேகம் இருக்கிறதோ அந்த விளக்கின் வெளிச்சம் அணையாது. ஹalleluya. என்ன பிரதர் என்னமோ பேசுறாரு? வாசி, நீதிமொழி படிப்பா. நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தை வந்து தேங்க்யூ லார்ட். நீதிமொழி புத்தகம் நீதிமொழிகள் 8:22. ஒரு நிமிஷம் அது இந்திய படி. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் நமது கிரியைகளுக்கு முன் நமது கிரியைகளுக்கு முன் கர்த்தருடைய கிரியை என்ன? சிருஷ்டியோட கிரியை, உருவாக்குறவருடைய கிரியை, புதுப்பிக்கிறவருடைய கிரியை, வாக்குத்தத்தம் அவருடைய சாப்பிடுறதோட கிரியை, தாவீதை அபிஷேகம் பண்ணதோட கிரியை, நிறைய காலத்து பேசணும். கர்த்தர் நமது கிரியைகளுக்கு முன் கர்த்தருடைய கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். என்னை அவர் ஆதியாக வைத்திருந்தார். யாரு? நீ சபையா? இல்ல நீயா? இல்ல உங்க தாத்தா? Who is he? I can read in English. (8:22), I'm right? Good. The Lord possessed me. The Lord
possessed me in the beginning of his way before this was uphold. The Lord possessed me in the beginning of his way before his works uphold. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் என்னை தமது வழியே ஆதியாக கொண்டிருந்தார். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியை ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். So the first ரகசிய வரியிலே நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்ம மூளைக்கு தெரியாத, நம்ம ஆவிக்கிற வரங்கள் கண்டுகொள்ளாத முடியாத ஒரு மகாபெரிய காரியத்தை பரலோகம் செய்திருக்கிறது. ஒன்று அனாதி அபிஷேகத்தை பெற்ற ஒன்றை அனாதி தேவன் ஆதி பருவத்திலிருந்து இந்த பூமியிலே தெரிந்து கொண்டார். அதுக்கு அடையாளமாக அணிலா விளக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நண்பா, குத்து விளக்கை நீக்கிவிட்டு தேவன் பூமியிலே அணையா விளக்கை ஏற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் குத்து விளக்கை நீக்கிவிட்டார், அணையா விளக்கை ஏற்றிவிட்டார். சகரியா 4 you turn the book of Zechariah chapter 4. Zechariah chapter 4. Thank you, Lord. Thank you, Jesus. வாசி படி முதல்ல என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை கொண்ட ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். நான் இதோ முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், ஆமென், அதன் மேல் அதன் 7 அகல்களும், எஸ், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும், ஆமென், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும், ஆமென், ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஆமென். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, நல்லா கவனிங்க, குத்துவிளக்கு, அந்த குத்துவிளக்கத்துல 2 ஒலிவ மரம். அந்த ஒலிவ மரத்தை என்ன சொல்றாருன்னா 13 வசனத்துல அதற்கவர் 12 மறுபடியும் அவரை நோக்கி 2 பொற்குழல் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களுக்கு இறங்கப்பட்டிருக்கிறவர்களாகிய ஒலிவ மரத்தின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கவர் இவைகள் என்னவென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்று. அப்பொழுது இவைகள் 2 சர்வலோத்து ஆண்டவருக்கு சமந்திருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. குத்துவிளக்கை எண்ணெய் ஊற்றுவதற்காக தேவன் தம்முடைய அபிஷேகத்தை அனுப்பினார். தேவன் என்னைக்கு குத்துவிளக்கை எடுத்தாரோ அந்த அபிஷேகத்தை எடுத்தார். அந்த அபிஷேகத்தை தீர்க்கதரிசி எடுத்தார், அப்போஸ்தலர் எடுத்தார், தீர்க்கதரிசி எடுத்தார். They God will remove all the candlesticks. Thus say the Lord, no more church will turn on. No more church. No more church. No candlestick. இல்லவே இல்லை. அந்த குத்துவிளக்கு இந்த இடத்துல தேவன் அணையா விளக்கை வைத்தார். அந்த பொன்னிறமான எண்ணெய் இறங்குவது அந்த இடத்துல அனாதி அபிஷேகத்தை ஊற்றினார். இவைகள் சபையை நம்புகிற ஒருவருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி தேவன் அந்த சிறு புஸ்தகத்திலே முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை கண்ட நான் விட்டு போவேனோ, இந்த மண்டலம் பின்னா செல்வேனோ. உம்மை கண்ட நான் விட்டு போவேனோ, இந்த மண்டலம் பின்னா செல்வேனோ. ஓமார் அல்லாதிருப்பேனோ, ஓமார் அல்லாதிருப்பேனோ. அருளே அருளே அருளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா,
இந்த அணையா விளக்க ஓட்டி வச்சிருக்கிறான். கொஞ்சம் வசனத்தை படிப்போம். நீதிமொழி 8:23 படின. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு அல்லேலூயா, அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அனாதி அபிஷேகம். Before the foundation, from the foundation, the word has to come. அனாதி அபிஷேகம் பெற்ற ஆதி பொறுத்து மறந்திருந்த தேவ சத்தியத்தை தேடி வார்த்தையாக வந்தார். அங்கே அடையாளத்தை கண்டு, அனாதி அபிஷேகத்தை கண்டு, now always சார் சாதாரண சும்மா பேசிட்டு போகல. பணத்துக்கும் காசுக்கும் வயிற்று குழம்புக்கு பாதி சத்தம் போடல சார். வீட்டு காசு பணத்துக்கு இந்த தொந்திக்காக கத்துல சொன்னவர் சொன்னா சொல்லிவிட்டு போய்கிட்டே இருப்பேன். கேட்கணும் எனக்கு என்னையா, நீ ஆச்சு ஒரு தலையெழுத்த, நீ ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை அவராச்சு எனக்கு என்ன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இதுக்கு ஒரு நம்ம என்னெல்லாம் செய்வோம் நல்லா செய்யுங்க, என்ன பவர் யூஸ் பண்ணுங்க, தேவன் எல்லாவற்றையும் சிந்த பண்ணமாக்குவார். ஹல்லேலூயா. பிகாஸ் நமக்கு ஒரு கூடாரம் வந்து அது பெருங்காற்றுக்கும் புயலுக்கும் அக்னிக்கும் மரணத்துக்கும் தப்பிக்கும் நாங்கள் விசுவாசித்திருக்கோம். அவர் தேவன் செய்து கொண்டு வருகிறார், இன்னமும் செய்வார் என்று சொல்லி அவர் மீது மாத்திரம் நம்பிக்கை இருக்கிறத தவிர உலகத்தில் எவருமே நாங்கள் இல்லை சார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் சப்போர்ட் கேட்டீங்கன்னா பரலோகமே எனக்கு சப்போர்ட். யார் உனக்கு அதிகாரி சொன்னால் இயேசு கிறிஸ்து உனக்கு அதிகாரி. யாரை அதிகமாக நேசிக்கிறது சொன்னால் நான் நேற்று மட்டுமே நேசித்தேன், ஏனென்றால் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நேற்று என்று மாறார்கள். அப்படி ஆறார். இன்றைக்கு பூமியிலே தேவன் குத்து விளக்கை நீக்கிவிட்டு அணையா விளக்கை ஏற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியல, அவன் காதுக்கு கேட்கல, அவன் மனுஷனுடைய சிந்தை நீங்க பாருங்க. ஒளிவற்ற அபிஷேகத்தை பெற்ற குத்து விளக்கை நீக்கிவிட்டு அனாதி அபிஷேகத்தை பெற்ற அணையா விளக்கை ஏற்றிவிட்டார். இது முதலாவது பாயிண்ட். நம்பர் 2, மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த மாதிரி, அந்த சாயல், அந்த நிழல், அந்த ரூபங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கிவிட்டு அவரால் போடப்பட்ட ஒரு மெய்யான கூடாரத்தை இந்த பூமியிலே போட்டார். ஹல்லேலூயா. இது மனுஷன் கண்ணுக்கு தெரியல, அவன் காதுக்கு கேட்கல. இந்த நைட் பேசுறேன். ஹல்லேலூயா. குத்து விளக்கை நீக்கி அணையா விளக்கை வைத்தார். பரலோகத்துடைய மாதிரிபடி போட்ட எல்லா காரியத்தை நீக்கிவிட்டு பரலோகத்துடைய சாயல போடப்பட்ட கடைசி கூடாரத்தையும் தேவன் நீக்கிவிட்டார். அதைத்தான் பிலிப்பியர் 2 பவுல் பேசுகிறார். வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதுதான் படி என்ன சீக்கிரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை விளையாட்டு பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறியாக்கி அடிமையை ரூபப்படுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி பாருங்க. அப்போ பரலோகத்திற்பட்ட கடைசி மனித சாயலும் அடிமை ரூபமும் வார்த்தை மாம்சமாக இயேசு கிறிஸ்துவே, அதையும் கல்வாரி சிலுவையிலே மரித்து யோசேப்பு அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வந்து 40 பூமியில சுற்றி உலாவுகிற இன்னொரு கூடாரத்து மூலமாக பூமியிலே பேசி கிறிஸ்து சரியமாக சபையை ஸ்தாபித்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், ஊழியர்கள், அவைகளை முடித்து குத்து விளக்கை நீக்கிவிட்டு ஒரு மெய்யான கூடாரத்தை பூமியிலே போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இனி பரலோகத்திலிருந்து ஒரு மாதிரி வராது, பரலோகத்திலிருந்து ஒரு அடிமை ரூபம் வராது,
இனி ஹalleluya குத்துவிளக்கு இந்த இடத்துல அணையா விளக்கு. பரலோகத்தின் மாதிரியாகிய கிறிஸ்துவின் சரீரவகை சபை என்ற இடத்திலே ஒரு மெய்யான கூடாரம், ஒரு நிஜமான ஒரு காரியம். நிழல்கள் மாடல்ஸ் எல்லாம் போய் தேவன் ஒரு மெய்யான கூடாரத்தை கொண்டார். ஹalleluya. மூன்றாவதாக அவர் போட்ட அடிச்சூடிலே இதுவரைக்கும் இணையாத ஒரு காலின் தடத்தை இணைத்து விட்டார். ஹalleluya. நம்பர் 1, குத்து விளக்கை நீக்கி அணையா விளக்க வைத்து. வாசிங்க நீதிமொழி புஸ்தகம். இரவிலே அவள் விளக்கு 31:18. நீதிமொழிகள் 31:18. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசனை. தன் வியாபாரம் அறிந்திருக்கிறாள். தன் வியாபாரம் நடந்திருக்கிறார். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கு. ஹalleluya. அணையா விளக்கு, அணையா விளக்கு. கர்த்தருடைய விலையேற பெற்ற மகாராஜா பரிசுத்த நாமம் இருக்கு. எல்லா வசனத்துல அப்போ மனுஷன் கண்ணுக்கு எது தெரியுது? குத்து விளக்கு தெரியுது. எது தெரியல? அணையா விளக்கு தெரியல. ஆசீர்வாதம் தெரியுது, இயேசுடைய போட்டோ தெரியுது, சரீரமாக சபை தெரியுது. ஆனா மெய்யான கூடாரம் தெரியல. அவர் போட்ட அந்த காலடி தடம் தெரியுது. ஆனா அதுல இணைந்த சத்தியத்தின் காலடி தடம் உனக்கு தெரியல. தேவன் அவைகளை பூமியில செய்து முடித்தார். ஹalleluya. ஹalleluya. எப்படின்னா வாசிங்க ஒன் செகண்ட். நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் அர்த்தமா பேசும். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும். நல்ல கவனிங்க. பூமி உண்டாகும் முன்னும், அதாவது before the foundation of the world. இதுல ஒவ்வொரு டாபிக் நான் பேசுறதா நேரம் தப்பாத. காலத்தின் சக்தியோட இந்த ஆண்டவர்னு கேட்டேன் 2020 ஜூலை 24ல. then he explained very nicely. ஆண்டவரே கால சக்தினா என்ன ஆண்டவரே? because before the foundation, from the foundation the world has to come. உலகத்துக்கு முன்பு, உலகத்தோற்று முதல் இனி வரும் உலகம், இந்த மூணு காரியத்தையும் அப்போ உலகத்தோட்டத்துக்கு முன்பு உள்ள காரியத்தை பேசணும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் அபிஷேகத்தால் மட்டும்தான் முடியும். சொல்லப்படுது பூமி உண்டாகும் முன்னும். ஹalleluya. ஆமென். பூமி உண்டாகும் முன்னும். வாசிங்க. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் தன் அபிஷேகம் பண்ணப்பட்டு. அப்ப அனாதி அபிஷேகத்தில்தான் காலத்தின் சக்தியை பேச முடியும். அனாதி அபிஷேகம் உலகத்தோடு முன்பொழுது பேசி. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவின் அபிஷேகம் உலகத்தோடு முதல் பேசும். சத்திய ஆவியானவர் இனிவர் உலகத்தில் பேசும். அல்லேலூயா. ஹalleluya. சார் அனாதி அபிஷேகத்தை பெற்றவனாலதான் உலகம் பேசும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனாலதான் சத்திய ஆவியானவருடைய காரியத்தை பெற்றவனா இனிவர் உலகத்தை குறித்து. அப்படித்தானே போட்டிருக்கு. வாசிங்க. யோவான் 16:13. இதை கையில் வச்சு மாத்திராரு. யோவான் 16:13. John chapter 16 the verse 30. John chapter 16 the verse 30. சத்தியாவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை. ஹalleluya. அப்ப வரப்போகிற காரியத்தை பேசணும்னா சத்தியாவியானவர் பூமிக்கு இருக்கணும். உலகத்துக்கு முன்புள்ள காரியத்தை பேசணும்னா அனாதி அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்தம் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலோ எருசலேமிலோ உங்கள் கடைசி வருந்தவன் எனக்கு சாட்சி. அப்ப பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அப்போ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் உலகத்துக்கு முன்புள்ள காரியத்தை பேசணும்னா
பெற்றிருக்கணும். From the foundation பரிசுத்த வித்தை பெற்றிருக்கணும். இனி ஒரு பேசணும்னா யோவான் 13:16-11 படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை பெற்றிருக்க வேண்டும். ஹalleluya. இந்த மூன்றிலும் தேவன் மனவாட்டிக்கு மட்டுமே முன்குறித்தார். ஹalleluya. அவனே அடையாளத்துக்கு சொந்தக்காரி. சார் 10 கன்னிகையில ஒருத்தி கூட அவருக்கு மனவாட்டி இல்ல. சத்தியமா பேசுறேன். ஹalleluya. விளக்கு தூக்குறவ எப்படிடா மனவாட்டியா மாறுவா? எங்கடா பேசுறீங்க? என்ன ஊழியம் செய்றீங்க? எவனை ஏமாத்துறீங்க? ஹalleluya. கேடுகட்ட படை பிச்சை எடுக்கலாம். அதை விட விசுவாசிக்கு விசுவாசி சத்தியத்தை பேசாம காணிக்க வைக்கிறத பார்த்து ஆவிக்கிற கொலை எவன்டா செய்வான்? கொலைகார வேதம் சொல்லுகிறது. எருசலேமுக்கு போகிற வழியிலே ஆசாரியன் கொலைபாதகனா மாறிவிட்டான். நரகத்துல கூட மனுஷன் ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு விசுவாசிக்கு சத்தியத்தை சொல்லாம அவன் காணிக்க வைக்க ஒன்ன நம்பி அவன் 5000 சுத்தி வராம அந்த பாவம் சும்மா விடாதுடா. ஹalleluya. சும்மா விடாது. இன்னைக்கு செழிப்பா இருக்கல வீட்டுல காண போறா. God is sent a simple look up in a cancer. இன்னைக்கு நினைச்சான்னா ஒரு 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 பிளட் கேன்சர் அனுப்பிட்டா என்ன பண்ணுவா? நீ என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? ஊழி என்ன ஆகும்? பணம் என்ன ஆகும்? திங்க போட்டு கடப்பா. நம்முடைய தேவன் பட்சிக்கிற ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. அப்போ காலத்தின் சத்தியம் பரிபூர்ணமடைய கண்டு ஏனென்றால் உலகத்துக்குள்ள காரியத்தை அநாத அபிஷேகத்தின் மூலமாக உலகத்துக்குள்ள காரியத்தை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக இனி வரும் காலத்தை சத்தியத்தின் மூலமாக உலகம் உண்டான முதற்கொண்டு மோசேல இருந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் வரைக்கும் 7ஆம் சபை தூதனுவா காலம் வரைக்கும் எவனாவது பேசினுண்டு என்று சொல்லி வானத்தை கேட்டுப்பார், வார்த்தையை கேட்டுப்பார். ஹalleluya. நாம் வாழுகிற காலம் மகா பொற்காலம். இப்படி ஒரு காலம் வரவே வந்தார். ஆமென். ஹalleluya. கடைசி வெளிச்சம், கடைசி வெளிச்சம். அங்கே எல்லாம் முடிந்து விட்டது. ஃபைனல் ரைட். இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். ஓகே ஃபைன். ஆதிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார். ஃபைன். வெளிச்சம் உண்டாகணும்னு சொன்னார். ஃபைன். சந்திரச வெளிச்சம். ஃபைன். மகிமையின் வெளிச்சம். ஃபைன். எல்லா வெளிச்சமும் தன் ஓட்டத்தை முடித்து அவைகள் பிரகாரத்திலே இடி முன்னால, மின்னல் பின்னால, எக்கால சத்தம் மத்தியில, வெளிச்சங்கள் நடுவிலே அமைதியாய் தந்தன் கூடாரத்தில் குடியிருக்க கண்டேன். ஹalleluya. ஹalleluya. அவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது. காலத்தின் சத்தியம் எங்கே? கடைசி வெளிச்சம் எங்கே? அவருக்கு சாட்சி கொடுக்க நாங்கள் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்ல கேட்டேன். ஹalleluya. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் களைந்தே தாம் வேண்டவர் சாயல் அணிவோம், வேண்டவர் சாயல் அணிவோம். ஹalleluya. இப்போ அநாத அபிஷேகம் பெற்ற, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற, சத்திய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற இந்த மூன்று எங்கே ஒரு இடத்தில் சந்திக்குமோ, எங்கே சந்திக்குமோ அங்கே கிறிஸ்துவின் ரகசிய வருகை நிறைவேறும். ஹalleluya. 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 ரகசிய வருகை எங்கே நடக்கும்? எங்கே அநாத அபிஷேகம், எங்கே பரிசுத்த அபிஷேகமும், எங்கே சத்தியத்தின் அபிஷேகமும் நின்று இணைகிறதோ அங்கே ரகசியம். ஏன்னா அங்கதான் அநாத அபிஷேகத்தை பெற்றவள் அங்கே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் காட்டினார். எவ்வளவு பெரிய ஆண்டவர். மணவாளன் குடியிருக்கின்ற இடம். அல்லேலூயா. சார் தைரியமா போட்டு டீச் பண்றேன். நான் பயந்துல பேசல. அவர்கிட்ட
அவர் பள்ளிக்கூடத்தை படிச்ச பாடம் இது. ஹalleluya. உலக பிரகாரமா ஒரு சக்சஸ் கண்டுபிடிச்சா அவன் டாக்டரேட் இருக்கிறான். அவனுடைய தீசிஸ பேசுறது உரிமை உண்டு. நான் பிஎஸ்சி முடிச்சவன், டாக்டர் முடிச்சவன். கிளைக்காசிஸ் பருவஷி அவனெல்லாம் இருக்கிற டிசீஸ் மருந்து கண்டுபிடிச்சேன். அது சொல்லி எனக்கு உரிமை உண்டு. உலக பிரகாரமா ஒரு பிஎஸ்சி படிச்ச தீசிஸ் சப்மிட் பண்ணுவதற்கு அவனுக்கு அவள் உரிமை கொடுக்கப்பட்டு விட்டால், பரலோகத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை சொல்வதற்கு பரலோகம் எனக்கு உரிமை கொடுத்திருக்க நண்பர்களே. ஹalleluya, ஹalleluya. அது பார்த்துக்கொள்ளும், அது பார்த்துக்கொள்ளும். உம்மாலே ஒரு சேனைகளை பாய்வேன், என் தேவன் ஒரு மதுரை தாண்டுவேன். கர்த்தர் நாம பலத்த துருகம், நீதிமான் போய் சுகமாயிருப்பான். ஹalleluya, ஹalleluya. அதாவது ஆட்டுக்கு பின்னால போற சிங்கத்தை காட்டிலும் சிங்கத்துக்கு பின்னால போகிற ஆடு தைரியமா. ஹalleluya. எப்படி சிங்கத்துக்கு பின்னால தைரியமா. நமக்கு முன்னால் போகிறவர் கர்த்தர் தாவீதுக்கு முன்னால போவார். அவர் உனக்கு முன்னால போய் குழவி அனுப்பிடுவார். ஒரு கூட்டம் குழவி அனுப்பினா மூஞ்சி மூஞ்சி கொட்டி போடும். கேஸா போடுவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நல்ல கவனிங்க. அப்போ மனுஷோட கண்ணுக்கு தெரியாத 3 காரணம் நடந்திருக்கிறது. ஒன்று, குத்து விளக்கு நீக்கப்பட்டு அணையா விளக்கு ஏற்றப்பட்டு விட்டது. மாதிரிகளும் சாயல் நீக்கப்பட்டு மெய்யான கோடான பூமிக்கு வந்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. வார்த்தையோடு இந்த ஆவியானவர், வார்த்தையோடு இந்த ஆவியானவர் இன்னைக்கு மனவாட்டியோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியும் மனவாட்டி. ஹalleluya, ஹalleluya. நண்பர்களே, 2 காரியத்தை அழுத்தமாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். First Corinthians chapter 15 the verse 51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். வாசிங்க. இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ரகசியம். I show the mystery of God. I show the mystery of God. சரிப்பா, ரகசியம் சொல்றான். ரகசியம் என்ன? அது எங்க நடக்கும்? இதோ ரகசியத்தை உங்களுக்கு I அறிவிக்கிறேன். am show the mystery of God. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது, கடைசி காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபப்படுவோம். ஆமென். அக்காலம் துணிக்கும். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் ஆ. இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். அப்பொழுது மரித்தோர், இதுதான் the royal resurrection. மரித்தோர் அழிவில்லா ஹalleluya. லாசர் மரித்தது வேறே. மத்த 24:50 அந்த 27 அந்த உயிர்த்தது வேறே. தற்காலி உயிர்த்தது வேறே. ஐத்துக்குள் உயிர்த்தது வேறே. தனித்தாய் உயிர்த்தது வேறே. நண்பா, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். Listen to message very careful. அங்கதான் போட்டிருக்கு மரித்தோர் 1 கொரிந்தியர் 15:51. Once again, இதோ ரகசியத்தை அறிவிக்கிறேன். இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆமென். ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது, கடைசி காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபப்படுவோம். Transfigure is different from transformation. Transfigure மறுரூபமான transfigure அவருடைய ஃபிகர் மாறிச்சு. மத்திய 17 transfigured, transformation, glorification, ascension, equalization, find out the place. எதுவுமே விசுவாசிக்கு சொல்லி கொடுக்கிறது இல்லை. ஆனா நல்லா ஏமாத்துறாங்கப்பா. எப்படி தெரியுமா? நீ என்ன போனாலும் மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் கண்ணீரோட போவான். அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கொட்டி தீர்த்து அவனை சந்தோஷப்படுத்தி 5 ரூபா காணிக்க போட்டவனை 50 ரூபா போட வச்சு ஐயா சூப்பரா கடற்கிற சார். உங்களை மாதிரிலாம் சம்பாதிக்க நினைச்சேன்னா இன்னும் 1 மாசம் டைம் கூட வேண்டாம், போலீஸ் வருவாங்க. நான் ஏன் கடல்ல இருக்கணும், நான் ஏன் பிரச்சனை இருக்கணும்?
வை. ஒரே ஒரு தான் பயப்படுறேன். நியாய தீர்ப்பின் நாளான அந்த நாள் மகா பெரிய நாள், இந்த பூமியில் உள்ளோர் அனைவரும் நடுங்கும் நாள். அப்படியானால் தேவ ரகசியம் சொல்லிட்டாங்க. இந்த தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம் பவுல் ரகசியம் சொல்லிட்டான். எங்க எங்க நடக்கும்? ஹல்லேலூயா. அந்த தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? இவைகளை எல்லாம் கர்த்தருடைய பள்ளிக்கூடத்திலே அவர் சொல்ல நான் கற்றுக்கொண்ட கடைசி பாடங்கள் இவைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் சார் தேவ இருக்குது, மெய்யான கூடாரத்தில் இருக்குது. அந்த தேவ ரகசியம் நிறைவேறத்துக்கு 7 வாசல்கள் உண்டு. அந்த 7 வாசல்களும் 7 காரியங்கள் சொல்ல கேட்டு அவைகளை கர்த்தர் சொல்ல எழுதி உங்ககிட்ட காட்டுற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழும்புகிற ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி டயக்ராம் போட்டீங்கன்னா அதுல 7 ஸ்பியர் கிடைக்கும். அதுல மேல டாப்ல 1 போட்டீங்கன்னா மறைக்கப்பட்டவைகள், 2 பேசப்படாதவைகள், 3 கேட்கப்படாதவைகள், 4 சேரக்கூடாதவைகள், 5 காணக்கூடாதவைகள், 6 தேவ ஞானத்துக்குரியவைகள், 7 தேவ சிந்தனைக்குரியவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடத்துக்கு 7 வாசல் உண்டு. அதுல முதலாவது வாசல் மறைக்கப்பட்டதுக்குரியது, 2வது வாசல் பேசப்படாததுக்குரியது, 3வது வாசல் கேட்கப்படாததுக்குரியது, 4வது வாசல் சேரக்கூடாததுக்குரியது, 5வது வாசல் காணக்கூடாததுக்குரியவைகள், 6வது வாசல் தேவ ஞானத்துக்குரியவைகள், 7வது வாசல் தேவ சிந்தனைக்குரியவைகள். ஹல்லேலூயா. தேவ ரகசியம் வேறு இடத்தையும் அதன் வாசலையும் கண்டவராகி நாம் பிரசவிக்கிறோம். இது மனுஷன் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, என் மூளை இல்ல, அவர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் மனுஷனுடைய சிந்தனையில மனுஷனுடைய ஞானத்தில் தோன்றவில்லை. நண்பர்களே, அப்படியானால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் புறக்கணிக்கக்கூடிய நிலைமையிலே தேவன் 3 காரியத்தை இந்த பூமியில செய்து முடித்து விட்டார். நம்பர் 1, குத்து விளக்கை நீக்கி அணையா விளக்கை வைத்து விட்டார். மாதிரியின் சாயலை நீக்கிவிட்டு மெய்யான கூடாரத்தை போட்டு விட்டார். அந்த போடப்பட்ட காலடி தடத்திலே காலடி தடம் இணைந்துவிட்டது. அவளை வார்த்தை என்றும் மணவாளனை வார்த்தை என்றும் அவளை சத்தியம் என்று பரமனைக்கு கண்டேன். நண்பா, முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. மாம்சவர சாபம் முடிந்தது, தடைகள் முடிந்தது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நெருக்கங்கள், விவாதங்கள், கோர்ட்டுகள், கேசுகள், பொறாமைகள் முடிந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனுடைய மதுரை தாண்டுவேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அப்படியானால் தேவன் பூமியிலே செய்து முடித்த மகா மேன்மையான 3வது காரியம், நித்தியத்தை நிதிக்கு போகிற பாதையில எம்மாவூர் சீஷருடைய நடந்த அந்த காலடி தடத்தில் தெளிக்கப்பட்ட இரத்தமும் கசிந்து கொண்டிருக்கிற இரத்தமும் இருக்கிற அந்த காலடி தடத்தில் அநாத அபிஷேகத்தை பெற்றவள், அணியாவிளக்கு சொந்தக்காரி, வார்த்தையுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிற சத்தியம் என்கிற மனவாட்டியுடைய கால்கள் பதியை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளமாகத்தான் தேவன் மெய்யான கூடாரத்தை 2021 ஜூலை 24 இந்த பூமிக்கு அனுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய கண்களுக்கு உலகத்தில் தெரியாமல் குத்து விளக்கை நீக்கி அணையா விளக்கை ஏற்றினவன்,
எல்லா ரூபத்தையும் சாயலை மாற்றி மெய்யான கொடாட்டி போட்டவர். நித்தி திட்டி ஒரு பாதையில எம்மாவர் சீசுடைய காலடி தடத்துல ஒரு சத்தியத்துக்காக இணைத்தவர் இன்றைக்கு பூமி நிற்கிறார். அவருக்கு மணவாளர் என்று பெயர், பேசுகிறவர்களுக்கு மணவாட்டி என்று பெயர். இவர்களை நாம் அதிசீக்கிரமாய் இனிவரும் உலகத்திலே இனிவரும் காலத்திலே ஆவியானவராய் மணவாட்டியாய் காண்போம். கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தரை அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? பாவம் மன்னித்து மறந்து உன் ஆத்துமாவையும் மீட்டார். பாவம் மன்னித்து மறந்து உன் ஆத்துமாவையும் மீட்டார். உலகில் காணாத சந்தோஷம் உன்னதவலனோ அடிப்பார். உலகில் காணாத சந்தோஷம் உன்னதவலனோ அடிப்பார். உன்னை தேவனை ஏன் மறுதலித்து போகிறார்? எங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, நீ பேசுகிற ராஜகுமார சத்தியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குத்து விளக்கை நீக்கி அணைய விளக்கை வைத்தவரே வாழ்க. எல்லா மாதிரி நீக்கி மெய்யான கொடாதி போட்டவரே வாழ்க. ஓ கர்த்தாவே, எம்மாவை சீசுடைய காலத்திலே ஆண்டவரே ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டவரே நீர் வாழ்க, நீர் வாழ்க. கர்த்தாவே, அதி சீக்கிரமாய் பூமியில் சபைக்கு காலத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜ்யங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை கொடுத்து கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அந்தகத்திற்கு நீக்கும் நரகத்தின் வல்லமைக்கும் கர்த்தாவே ஜனத்தை விட்டு கொண்டு கிருபிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், பொல்லாத காரியங்கள் in the name of Jesus of Nazareth I come and demand Lord fill them Lord and heal them. விடுவி, பாதுகாத்து, ஆசீர்வதி. அப்பிரயோஜனமான வேலைக்கார கூலிக்காரையா நீ சொன்னதை சொல்லி இருக்கிற எல்லா கன துதிமலோருக்கும் செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபம். நன்றி ஆண்டவரே.